கர்த்தருடைய வார்த்தைக்காக கண்களை மூடி ஜெபிக்கலாம். யாரும் கண்களை மூடி. நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளில் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. அடியனை மறைத்த பரிசுத்த ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க. எங்களோடு கர்த்தர் பேசுங்கப்பா. எங்களுக்காக என்ன பேச வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கின்றோம். அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எடுத்து வாசிக்கலாம். பரிசுத்த வேதாகமத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோமே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது இவனமாக அவர் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? சவால் விட்டு சொல்லுகிறார். 2வது வசனத்தில் கிறிஸ்துவினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த ஜெயத்தை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை தயவு செய்து ஒருவர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், போதும். சபைக்கு எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சபைக்கு எபேசு சபை, சிமிர்னா சபை, இப்படி 7 சபைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த எபேசு சபைக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்துட்டு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 7வது வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. போதும். சொன்னது யாருக்கு? சபைக்கு. சபைனா அங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதற்கு பெயர் தான் சபை. ஆனா பரலோகம் யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. ஒவ்வொருவனும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் ஜெயித்திருக்க வேண்டும். எனக்கு இயேசு தெரியும், நான் பரலோகம் போயிடுவேனா? போக முடியாது. எனக்கு இயேசு தெரியும், நான் பரலோகம் போயிடலாமா? போக முடியாது. இயேசுவை போல ஒருவன் மாறினாதான் என்ன பண்ண முடியும்? ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். நான் சரியா நல்லா பாடுவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் கரெக்டா சபைக்கு வருவேன், நான் சபையில் உள்ள எல்லா வேலைகளும் செய்வேன். இதெல்லாம் நமக்கு தகுதி அல்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு போனஸ் பாயிண்ட், நமக்கு ஒரு ஆசீர்வாதம். சபைக்கு வந்தா ஒரு ஆசீர்வாதம், சபையில வேலை செஞ்சா அது ஒரு ஆசீர்வாதம், இதெல்லாம் போனஸ். ஆனா யாருக்கு பரலோகம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறதை கேட்டு அவரை போல மாறி எவன் ஒருவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு தான் ராஜ்யம். நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். நாம ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. அதில் 37வது வசனத்தை வாசிங்க. 37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நாம எப்படி ஜெயம் கொள்ளுகிறோமான்னு கேட்டீங்கன்னா, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நம்மை ஒருவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நம்மை ஒருவர் நேசிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? முதலாவது அவர் சொல்லுகிறார், நான் அவரை நேசிக்கிறேன். 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை நேசிக்கிறார். நான் யோசித்து பார்த்தேன், நாம ரொம்ப, நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாமெல்லாம் எவ்வளவோ கொடுத்து வச்சவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஒரு ஊர்ல செத்துட்டாருன்னு சொல்லி அடிச்சு ஊருக்கு வெளியே இழுத்து கொண்டு போட்டாங்க. அப்போ நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருக்கு என்னைக்கா தூக்கம் வந்திருக்குமா? தூக்கம் வந்தாலும் நிம்மதியா படுத்து தூங்க முடியாது. இங்க படுத்தா இங்க 2 புண்ணு இருக்கும், இந்த சைடு படுத்தா இந்த சைடு 2 புண்ணு இருக்கும். தன் வாழ்க்கை முழுசும்
பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார், இயேசுவின் சரீரத்தில் எத்தனை காயங்கள் இருந்ததோ அதே போல என் சரீரத்திலே காயங்கள் இருக்குது அப்படிங்கிறார். இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், அடுத்த ஒரு ஊழியத்துக்கு முன்பதாக கொஞ்சம் உடம்பு வலிச்சா படுத்துக்கிடுவேன். ஆனா பவுல் என்ன செய்ய முடியாது, படுக்க முடியாது. நீங்க சபைக்கு வாரீங்க, காலையிலே எழும்புறீங்க, 9 மணிக்கு சபைக்கு வரணும்னு எழும்புறீங்க, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க, சரி அடுத்த வாரம் என்ன செய்யலாம், அல்லேலூயா, அடுத்த வாரம் போய்க்கிடலாம். பவுல் அப்படி செய்ய முடியுமா? அவரை அடிச்சு, அவரை நொறுக்கி, அவரை மனுஷனாவே மதிக்காம அவரை இழுத்து கொண்டு வெளியே போட்ட அந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை ஒருவனும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார், எவ்வளவோ நல்ல ஒரு கிருபைகளை தந்திருக்கிறார். கொஞ்சம் உடம்பு வலிச்சா படுத்துக்கிடலாம். சபைக்கு நமக்கு 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்தா 11 மணி, வெறும் 2 மணி நேரம் தான். ஆரம்ப நாட்களில் ஆரம்ப ஊழியங்களில் காலை 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிப்பாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு தான் முடிப்பாங்க. 6-7 மணி நேரம் ஆராதனை நடக்கும். நமக்கு எத்தனை மணி நேரம் தான் ஆராதனை? 2 மணி நேரம் ஆராதனை தான். எவ்வளவோ நம்ம ஃப்ரீயா இருக்கோம். ஆனா சின்ன தலைவலி வந்த உடனே கண்டு வந்துட்டு, ஓகே, சின்ன தலைவலி வந்த உடனே ஆண்டவரே ஜெனரேட்டர் போட்டுருமா. எவ்வளவோ கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்கள் தந்திருக்கிறார், எவ்வளவோ கர்த்தர் நமக்கு கிருபைகள் தந்திருக்கிறார். ஆனா நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்த உடனே நாம என்ன சொல்றோம்னா, ஆண்டவர் என்னை மறந்துட்டாங்களோ, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாங்களோ. ஆனா பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எத்தனையோ நிந்தைகளை அனுபவித்தும், பவுலுடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தும், பவுல் மிக தெளிவாக அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவை நான் இன்னும் நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறார், அவருடைய அன்பிலிருந்து ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு பாடலின் கவியை பாடலாம். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மைதானையா, உம்மைதானையா, துன்பமோ துயரமோ நையோ உம்மை விட்டு. அல்லேலூயா. நேரம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும் பவுல் சொல்லுகிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவரும் என்னை என்ன செய்கிறார், நேசிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஒரு உண்மையான ஒரு அடிப்படையான சத்தியம் என்றால் அன்பு. உண்மையான அடிப்படை சத்தியம் என்னது? அன்பு. அதனாலதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர், நல்லா வாசிங்க, சபை கூடி வருதலை சிலர் என்ன செய்யறாங்க, விட்டு விடுறாங்க. விட்டு விடுகிறவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, உள்ள இருக்கிறவங்க விட்டு விட்டவங்களுக்கு போய் என்ன பண்ணுங்க, ஆலோசனை சொல்லுங்க. உங்கள் அன்பின் நிமித்தமா வந்தா வரான், வரலனா போறான், இவங்க வந்தா வராங்க, வரலனா போறாங்க, எனக்கு என்ன, நான் தான் சரியா வந்துட்டு இருக்கேனே. அப்படி அல்ல. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய அடிப்படை சத்தியமே அன்புதான். அவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கணும். இதுதான் அடிப்படை சத்தியம். ஒருவர் வரலையா, போய் புத்தி சொல்லுங்க. சபை இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் ஏன் சபைக்கு வரணும்? இன்னைக்கு ஒரு சத்தியம் அப்படி வருது, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், இயேசு எல்லா இடத்திலும் இருக்கிறார், நான் ஏன் சபைக்கு வரணும்? வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதல் மிக முக்கியமான உண்டு. சிலர் அதை விட்டு விடுகிறார்கள். விட்டு விட்டவர்களுக்கு உள்ள இருக்கிறவங்க போய் புத்தி சொல்லி வில கூட்டுவாங்க. எங்க சொந்தக்காரங்க வந்தா என்ன, வரலாம் என்ன, எனக்கு தெரிஞ்சவங்க வந்தா என்ன, அப்படி நம்ம நினைக்க கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். அல்லேலூயா. இயேசு எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆவியானவர் வெளிப்படுத்தின வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பு மாயமற்ற அன்பு. கிறிஸ்துவின் அன்பு மாயமற்ற அன்பு. அந்த அன்புல எந்த ஒரு கபடமும் இல்லை. அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நாம் நினைப்பதை விட அவர் நம்மை எவ்வளவுக்கு அதிகமாய், ரொம்ப அதிகமாய் அவர் நம்மை நேசிக்கிறார். அதே கர்த்தர் நம்மையும் அவர் நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவ்வளவுதான். நாமும் அவரை எந்த கபடும் இல்லாமல் நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கணவன் மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவர் குடிச்சிட்டு வந்து வீட்டில் படுத்துக்கிட்டா கூட அது ஒன்றும் பெருசா தெரியாது. அவர் எங்கேயா போய் சண்டை போட்டு வந்தா கூட பெருசா தெரியாது.
ஆனா இவங்க மேல வச்சிருக்கிற அன்பை இன்னொருத்தர் மேல வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டு அவர் சம்பாதிச்சு அவ்வளவு நஷ்டமாயி வீட்டுல சும்மா கிடப்பார். அப்போலாம் ஒன்றும் தெரியாது. ஆனா இவங்க மேல வச்ச உலக மனுஷனாகிய நாமே அதை ஏற்றுக்கொள்ள முடியலையே, ஆண்டவர் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? நியூசிலாந்துல வெளிநாடுல ஒரு நாய் ஒன்றை ஒரு குடும்பம் வளர்க்குது. இது நியூஸ்ல வந்த செய்தி. அந்த நாயை குடும்பத்தோட குடும்பமா ஒரு பிள்ளைய போல வளர்க்குறாங்க. அந்த நாய் இவங்க கூட தான் தூங்கும், இவங்க கூட தான் எல்லாமே செய்யும். ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இப்போ என்ன நடக்குது? அந்த நாய் மேல இருந்த அன்பெல்லாம் குழந்தை மேல வருது. இந்த நாய் பார்த்துச்சு, இனி விட்டா சரி வராது, நிலவரம் மோசமா போயிட்டு இருக்கு. இவங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய கடிச்சு கொதறி கொண்டு குப்பை தொட்டியில போட்டு போயிடுச்சு. குப்பை தொட்டியில போட்டு இவங்க பக்கத்துலேயே வந்து படுத்திருக்காது. இவங்க பிள்ளைய காணோம் அடிச்சு பிறட்டு தேடுனா பிள்ளை செத்து குப்பை தொட்டியில கிடக்குறான். அப்போ ஒரு நாயால தாங்க முடியல, என் மேல வச்ச அன்பை இன்னொருத்தர் மேல வைக்கும் போது ஒரு மனுஷனாலையும் தாங்க முடியல, ஒரு நாயாலையும் என்ன செய்ய முடியல. இப்ப ஆண்டவர் எப்படி தாங்குவாங்க? இப்ப நாம் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார், அவர் நம்மை ரொம்ப அழகாய் நேசிக்கிறார். ஆனால் நாம் அவரை எவ்வளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறோம் என்பதுதான் கேள்வி. நாம் அவரை எவ்வளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறோம்? கிறிஸ்துவின் அன்பு மாயமற்ற அன்பா இருக்கிறது போல நம்முடைய அன்பு மாயமற்றதா இருக்குமா? நாம ஈஸியா சொல்லலாம், நான் இயேசுவை நேசிக்கிறேன், என் வாயினால் அவரை நேசிக்கிறேன் சொல்றதுனால நேசிக்கிறேன் என்பது பொருள் அல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்குது. நான் தேவனை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் இந்த வேதத்தை நான் வாசிப்பது. நான் அவரை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளம் நான் அவரிடத்தில் ஜெபிப்பது. இப்போ நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்னா, பிரதர் சிஸ்டர் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு கூட தெரியாதா பிரதர், உங்களுக்கு கூட தெரியாதா நான் எவ்வளவுக்கு அதிகமா இயேசுவை நேசிக்கிறேன்? இன்னைக்கு உங்க மனசாட்சியை பார்த்து நீங்க ஒரு கேள்வி கேளுங்க, இந்த வேதத்தோடும் கர்த்தரோடும் நீங்கள் நாட்களையும் நேரத்தையும் செலவு பண்ணுகிறீங்களா? அதுதானே நாம ஆண்டவரை நேசிப்பதின் அடையாளம். சும்மா வாயினால சொல்லுவது நேசிப்பதற்கு அடையாளம் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உன்னத பாட்டை வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று இருந்தது. உன்னத பாட்டு அப்படிங்கிறது கிறிஸ்துவோடு உள்ள அன்பை குறித்து பேசுவதுதான் உன்னத பாட்டு. இப்போ நான் வாசித்து கொண்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு புரியும்படியாக நான் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்துல சூனேமியால் அப்படிங்கிறவங்க தான் மணவாட்டிக்கு ஒப்புமையாக பேசப்படுகிறார்கள். பேர் என்னது? சூனேமியால். இவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? பார்க்கறதற்கு ஒரு அழகே இருக்காது, கருங்கருன்னு. நான் கருப்பா இருக்கிறவங்களுக்கு குறை சொல்லல, வேதம் சொல்லுது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் இல்ல உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். அவங்க எப்படி இருக்காங்களா? கருப்பா இருக்காங்களா? இப்போ இந்த அம்மா பார்க்கறதுக்கு ஒண்ணுத்துக்கு ஆகாது, இது கருங்கருன்னு இருக்குது. இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகல. என்ன ஆகல? எதுக்கு ஆகல? இந்த அம்மா பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை, கருங்கருன்னு இருக்குன்னு கல்யாணம் ஆகல. இப்போ இந்த அம்மாவுக்கு அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாத காரணத்தினால இந்த அம்மாவோட சகோதரர்களுக்கும் என்ன ஆகல? திருமணம் ஆகல. உடனே சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்றாங்க, இந்த அம்மா இனி வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு கல்யாணம் ஆகாது, அதனால என்ன பண்ணுவோம்னா இந்த அம்மாவை திராட்சை தோட்டத்துல வேலைக்கு விட்டுருவோம்னு சொல்லி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஏற்கனவே இந்த அம்மா என்ன கலர்? இந்த அம்மாவை திருப்பி திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பி விட்டா அங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த அம்மா இன்னொன்னு வெள்ளையாகுமே தவிர இது திருந்தாது. இந்த அம்மாவும் எதுக்குதான் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புறாங்களேன்னு தெரியாம சூனேமியால் என்ன பண்றாங்கன்னா திராட்சை தோட்டத்துக்கு போறாங்க. அங்க போய் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த அம்மாவை ஒருவர் பார்க்கிறார். அவருக்கு இந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் தான் யாருன்னா ராஜா. ராஜாவுக்கு இந்த அம்மாவை என்ன செய்துட்டு, இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த குடும்பத்துக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பிள்ளையை ராஜாக்கு பிடிச்சிருக்கு. இது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒண்ணுக்கும் பார்க்கறதுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளு. ராஜா பார்த்த உடனே
தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே வர்ணிக்கிறார். என் பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே, என் கண்ணே, என் மணியே, தலையில இருந்து கால் வரைக்கும் வர்ணித்து தள்ளுகிறார். இப்போ இந்த அம்மா ராஜாவுக்கு மனைவி ஆயிட்டாங்க. இப்போ எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட இந்த அம்மா யாரு? இப்போ இந்த அம்மா ஒரு மகாராணி, ஒரு ராஜ்யத்தின் மகாராணி, எல்லாரால புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆளு, எல்லாராலும் தள்ளி வைக்கப்பட்ட ஆளு. இன்னைக்கு இந்த அம்மா யாரா மாறிட்டாங்கன்னா ராஜ்யத்துக்கு மகாராணியா மாறிட்டாங்க. சரியா? ஒரு நாள் இந்த அம்மா ஒரு ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. இந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? போய் கதவை தட்டுறார். இந்த அம்மா எப்படி இருந்தாங்க ஆரம்ப நாட்கள்ல? ஒருத்தரும் பார்க்க முடியாது, ஒருத்தரும் இவனையும் இந்த அம்மாவையும் ஒருத்தரும் பார்க்க மாட்டா, இந்த அம்மாவையும் யாரையும் பார்க்காது. இப்படிப்பட்ட அம்மாக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்துட்டு, ஒரு பெரிய ஒரு பதவி வந்துட்டு. இந்த அம்மா ஒரு நாள் ரூமுக்குள்ள இருக்கிறாங்க. ராஜா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த அம்மா இருக்கிற ரூம்போட கதவை தட்டுறார். எப்படி தட்டுகிறார்? வாசிங்க 5ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் சகோதரியே, என் பிரியமே, என் பிரியமே, என் புறாவே. கதவை எப்படி தட்டுறாரு? என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை தர. இப்ப நம்ம ஆட்கள் எப்படி தட்டுவாங்க? கதவை தர. எத்தனை நேரம் போட்டு தட்டணும்? எரும மாடு, அதுக்கு ஒரு 4 பட்டம். உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கா நீ? எரும மாடு. இவர் எப்படி தட்டுறாரு பாருங்க. யார? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, எல்லாராலும் இந்த அம்மா போய் மனுஷன் பாப்பானான்னு எல்லாராலும் தள்ளி வைக்கப்பட்ட ஸ்திரீ. இந்த அம்மா ரூமுக்குள்ள இருக்கும்போது மாப்பிள்ளை எப்படி தட்டுறாரு? பிரியமே கதவை தர, உத்தமியே கதவை தர, வைடூரியமே கதவை தர, தங்கமே கதவை தர. இந்த அம்மா உள்ள உட்கார்ந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? திறக்க முடியாது. 3வது வசனத்தை வாசிங்க. 3, 4, 5. என் வஸ்திரத்தை கலற்றி போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன். என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அதை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளின் வெள்ளை போலமும் என் விரல்களில் வாசனை உள்ள வெள்ளை போலவும் வடிந்தது. இந்த அம்மா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல்லா செண்டு, என்னது பெர்ஃப்யூம், நல்ல வாசனை உள்ள திரவியத்தை ஃபுல்லா உடம்புல தேய்ச்சிட்டு கப 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 உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ புருஷன் வெளியே இருந்துட்டு கதவை தட்டுனா இந்த அம்மாவால திறக்க முடியல. எதுக்கு? காலை கீழே வச்சா காலை அழுக்காயிருமா. அந்த கையால போய் அந்த கதவை திறக்கிறதுக்கு தாழ்பால தொட்டா கை அழுக்காயிருமா. இந்த அம்மா எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? ஒரு நாள்ல கருங்கருன்னு இருக்குன்னு எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட ஆளு, எல்லாரும் விரட்டி அடிச்ச ஆளு. இனி வீட்டுல இருந்த சரி வராதுன்னு திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பியாச்சு. இந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு, இந்த அம்மாவுக்கு மகாராணின்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு, அந்த புருஷனும் சரியான ஒரு புருஷன். அவர் உட்கார்ந்துட்டு தேய்க்கிற கதவை போத்துக்கிட்டு, உத்தமியே கதவை தர, கண்ணே கதவை தர. இந்த அம்மா உள்ள உட்கார்ந்துட்டு, ஐயோ நான் காலை கீழே வச்ச கால் அழுக்காயிருமே இயேசுவே, நான் காலை கீழே வச்ச கால் அழுக்காயிருமே, கதவை போய் தொட்டு நான் திறந்தேன் நான் கை அழுக்காயிருமே. இந்த சூனேமியால் தான் யாருன்னா மணவாட்டி. வெளியே இருந்து கதவை தட்டுறாரு பாருங்க, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள்ல பாவத்துல குப்பையோட குப்பையா கிடந்தோம், பாவத்துல அழுக்கு நிறைஞ்சு கிடந்தோம். நம்மளை பிடித்து வைத்து இரத்தத்தால கழுவி நம்மை வாசனை உள்ளவர்களாக மாற்றி, நம்மை ரொம்ப ஒரு செழிப்புள்ளவர்களாக மாற்றி, இருதயத்துக்கு சமாதானம் தந்து நம்மை ஆசீர்வதித்து நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டு, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம் அப்படின்னா, கதவை தரமா, கொஞ்சம் ஜபிமா, கொஞ்சம் வேத வாசிமா. இப்ப நம்ம ஆண்டவரே வேதத்தை திறந்தாலே தூக்கம் வருது ஆண்டவரே,
ஜெபிக்கிறோம் நினைச்சாலே முதுகு வலிக்க ஆண்டவரே. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலே நின்று வாசல், நான் யார் தெரியுமா? உன்னை தொட்டு உன்னை சுத்தம் பண்ணி உன்னை அரவணைத்து உனக்கு முத்தம் செய்து உன்னை ஒரு பெருமையான ஒரு ஆசீர்வாதத்திலே உயர்ந்த ஸ்தலங்களில உட்கார பண்ணினேன். இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? வாசலுக்கு வெளியே நின்று வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது எவ்வளவு வேதனைக்கான காரியம் தெரியுமா? ஒரு நாள்ல குப்பைக்குள்ள கடந்தோம், ஒரு நாளில பாவத்தோடு மரித்து போய் இருந்தோம், ஒரு நாளில யாரும் பார்க்கத்தக்க ரூபம் நமக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்து அழைத்து நல்லா குளிப்பாட்டி பவுடர் போட்டு நல்லா செண்டடிச்சு கொஞ்சம் இருமா நான் இப்போ வாரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தாழ்பால் பூட்டி இருக்கு. இப்போ ஆண்டவரிடம், கண்ணே கதவை தரமா, தங்கமே கதவை தரமா. இப்ப நம்ம, ஆண்டவரே நான் நாளைக்கு வாசிக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலாம் ஆண்டவரே, அடுத்த வாரம் பார்த்துக்கிடலாம் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம் அப்படின்னா, திறக்காத கதவை அடிச்சு உடைச்சிட்டு உள்ள வரமாட்டார். நீங்க திறந்தா உள்ள வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க திறந்தா உள்ள வந்து என்ன செய்வார்? உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:1. புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கலாத்தியரை குறித்து மிக வேதனையோடு பவுல் சொல்லுகிறார், உங்களை மயக்கினவன் யார்? அதாவது மனம் இருந்தால் தடையில்லை அப்படிம்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனம் இருந்தால் வேதம் வாசிப்பதற்கு, ஜெபம் செய்வதற்கு, ஆலயத்துக்கு வருவதற்கு, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை அர்ப்பணிப்பதற்கு மனம் இருந்தால் தடையில்லை. மனம் இல்லைன்னா சின்ன ஒரு காரியம் கூட பெரிய தடையா தெரியும், சின்ன விஷயம் கூட பெரிய தடையா தெரியும். இப்ப பவுல் சொல்லுகிறார், புத்தியில்லாத கலாத்தியரே, உங்களுக்காக நான் கற்ப வேதனைப்பட்டேன். உங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கு, சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறதற்கு, உங்களை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு நான் கற்ப வேதனைப்பட்டேன். ஆனாலும் உங்களை மயக்கினவன் யார்? உங்களை யார் ஏமாற்றினா? இந்த உலக ஆசை உங்களை மயக்கிட்டா, இல்ல உலகத்தின் பெருமைகள் உங்களை மயக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2வது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்காக அடிக்கப்பட்டாரே, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டாரே, அதை நினைத்தாவது நீங்கள் அவரை நேசியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து வேத வல்லுனர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. இந்த பைபிள் இருக்கு பாருங்க, பைபிளை நம்ம வாசிக்கும் போது நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் பைபிளில் இருக்கும். தேவையில்லாத காரியங்கள் என்ன செய்யாது. அவன் தான் போனா, அந்த பைபிளில் அவர் வந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு, சின்ன வார்த்தைக்கு பல மீனிங் அர்த்தங்கள் உண்டு. இப்போ நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்க, நமக்கு தேவையானது மாத்திரம் தான் பைபிளில் இருக்கும். ஆனால் சில விளக்க உரைகளிலே உண்மையாய் அங்க நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு சில விளக்கங்கள் இருக்கும். அதுல ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறார். பிலாத்து ஓகேன்னு சொன்னாதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய முடியும். பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்தப்படும் பொழுது பிலாத்து கேட்கிறார், இவர் என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு கேட்கும்போது, விசாரிக்கும் பொழுது பிலாத்துக்கு ஒன்று தெரிஞ்சுட்டு, இவர் எந்த குற்றமும் செய்யலை, இவர் சும்மா இவர் பொறாமையினால இவர் இருக்கக்கூடாது என்பதற்காக பொய் சாட்சி சொல்லுகிறார்கள் என்று சொல்லி பிலாத்துக்கு தெரிஞ்சிட்டு, பிலாத்துக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையுவதற்கு மனமே இல்லை. அப்போ ரொம்ப யோசித்து சில நேரம் கழித்து பிலாத்து ஒரு முடிவு பண்ணுகிறார். என்ன முடிவு அப்படின்னா, ரொம்ப அறிவா யோசித்து ஒரு முடிவு பண்ணுகிறார். என்ன முடிவுன்னா, பண்டிகை நாட்களிலே ஒருவனை விடுதலை செய்வது ஒரு பழக்கம். பண்டிகை நாளிலே ஒருவனை விடுதலை செய்வது பழக்கம். அப்போ ஒருவரை விடுதலை செய்கிறார். யாருன்னா, பரபாஸ் அப்படிங்கிற ஒருவனை
விடுதலை செய்கிறார். இந்த பரபாஸ் யாருன்னா, எல்லா ஜனத்திற்கும் வேதனையை கொடுக்கிறவன், ஒரு கொலைகாரன், ஒரு படுபாவி, என்னென்ன பாவம் உண்டோ எல்லா பாவத்தையும் செய்கிறவன். அவனை கண்டாலே ஜனங்களுக்கு பிடிக்காது. இந்த பரபாசுக்கு நாளைக்கு சிலுவை தண்டனை, நாளைக்கு மரண தண்டனை. இப்ப ராஜா யோசித்து என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, பரபாசை விடுதலை பண்ணுவோன்னு சொல்லி பரபாசை அழைத்து கொண்டு முன்னாடி நிறுத்துகிறார். நிறுத்திட்டு ராஜா ரொம்ப அறிவாளித்தனமா ஒரு கேள்வி கேட்டார். பரபாசை விடுதலை ஆக்கட்டுமா, இயேசுவை விடுதலை ஆக்கட்டுமான்னு கேட்கிறார். ஏன்னா பிலாத்துக்கு நல்லா ஒன்று தெரியும், இயேசு எந்த குற்றமும் செய்யல. ஆனா பரபாஸ் எப்படிப்பட்ட ஆளு, ஜனங்களுக்கு ஒருவருக்கும் பிடிக்காது, மிகுந்த பாவி, பெரிய ஆளு. இப்போ ரொம்ப யோசித்து ஒரு முடிவு பண்ணுகிறார், நான் பரபாசை விடுதலை ஆக்கட்டுமா, இயேசுவை விடுதலை ஆக்கட்டுமா? ஜனங்கள்லாம் சொன்னாங்க பரபாஸ் பரபாஸ் பரபாஸ். அப்ப வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, பிலாத்து இருந்த இடத்துக்கு பக்கத்துல தான் சிறைச்சாலை, அதுக்குள்ளதான் பரபாஸ் உட்கார்ந்து இருக்கிறார். பரபாஸ் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். என்ன பயம்? நாளைக்கு பரபாசுக்கு மரண தண்டனை, சிலுவையில் அடிச்சு கொலை பண்ண போறாங்க. இப்போ ஜனங்கள் எல்லாரும் கத்துறாங்க. என்ன சொல்லி கத்துறாங்க? பரபாஸ் பரபாஸ் பரபாஸ். பிலாத்து கேட்கிறார், பரபாசை விடுதலையாக்கட்டுமா, இயேசுவை விடுதலையாக்கட்டுமா? பரபாசை விடுதலையாக்கும். அப்போ கூட ஜனங்கள் மனம் இறங்கல. குற்றமில்லாத இயேசுவை அவர்கள் விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் மனம் இறங்கல. பரபாசை வேணா நீர் விடுதலையாக்கும். பரபாஸ் 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 கத்துன உடனே இந்த கத்துற சவுண்டு பரபாசுக்கு கேட்குது. பரபாசுக்கு இன்னும் பயம் வந்துட்டு, நாளைக்கு நம்மளை கொலை பண்ண போறாங்க. அதுக்குள்ள இந்த ஜனங்களுக்கு பொறுக்காம பரபாஸ் பரபாஸ் என் மேலேயே குற்றம் சாட்டுறாங்களே தவறா புரிந்து உள்ள பயத்தோட உட்கார்ந்து இருந்தாராம். பரபாசை விடுதலையாக்கும் சொன்ன உடனே பிலாத்துக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. குற்றமில்லாத ஒருவரை இப்படி பண்றாங்களேன்னு சொல்லி ஜனங்கள் வெகு கூட்டமா இருந்ததுனால தவிர்க்க முடியாம அவர் என்ன செய்தார்னா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி தான் கையை கழுவி, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கையை கழுவி இயேசுவை அனுப்பி விடுகிறார். இப்ப பரபாசை விடுதலை செய்வதற்காக அங்க இருந்த போர் சேவர்கள் எல்லாம் பரபாஸ் இருந்த சிறைச்சாலை கதவுக்குள்ள போகிறாங்க. போன உடனே பரபாஸ் முகத்துல மரண பீதி. இப்ப என்ன பண்ண போறாங்க? நாளைக்கு கொலை பண்ண போறாங்க. ஆனா ஜனங்கள் கத்துன கத்துல இப்பவே நம்மளை கொலை பண்ண போறாங்கன்னு மரண பீதியில உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ சிறைச்சாலை கதவை திறக்க போன போர் சேவகர் சொன்னான், பரபாஸ் உனக்கு ஒரு நல்ல செய்தி. என்ன செய்தி? உனக்காக இன்னொருவர் மரிக்கிறார். இவனுக்கு எனக்காக ஒருவர் மரிக்கிறாரா? ஏன்னா பரபாஸ் யாரு? இருக்கிறதே படுபாவி, ஜனங்கள் எல்லாரால புறக்கணிக்கப்பட்டவன். பரபாஸ் கேட்கிறார், எனக்காக ஒருவர் மரிக்க போகிறாரா? ஆமா, உன்னை விடுதலையாக்கி உனக்கு பதிலாக இன்னொருவர் மரிக்க போகிறார். இவருக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே சந்தோஷம், இரண்டாவது ஆச்சரியம். யார் அவர்? சிறைச்சாலையை திறந்து விடும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில தொங்கிட்டு நிற்கும் போது அவர் நேர பரபாஸ் ஓடி போய் அந்த இயேசுவை கட்டி அணைத்து சொன்னாரா, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை, உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. பரபாஸ் யோசித்தார், இந்த பாவிக்கா இவர் மரிக்கிறார். நாம நினைக்க கூடாது நாம ரொம்ப பரிசுத்தமான அதனால சபைக்குள்ள இருக்கிறோம்னு நினைக்க கூடாது. நாம ரொம்ப நீதிமான அதனால சபைக்குள்ள இருக்கிறோம்னு நினைக்க கூடாது. நம்மளை விட பெரிய பரிசுத்தவான்கள் வெளியே இருக்கிறாங்க. நம்மை விட மிகுந்த பக்தி உள்ளவர்கள் வெளியே இருக்கிறாங்க. நம்மை விட கீழ்ப்படுகிறவர்கள் வெளியே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து உள்ள உட்கார வைத்திருக்கிறார்னா அவர் நம்மை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அதிகமாய் நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்துல நம்மை விட பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பதாக கொரோனா அப்படின்னு ஒரு வைரஸ் வந்து எத்தனையோ பேர் மரித்துட்டாங்க. ஆனா நாம உயிரோடு இருக்கோம் பாருங்க. மரித்தவர்கள் எல்லாம் அவங்க துன்மார்க்கர், நாம நீதிமானா இல்ல. நம்மை விட அவர்கள் பரிசுத்தவான்களும் இல்லை, அவர்களை விட நாம பெரிய பரிசுத்தவான்களும் இல்லை. அவங்களும் கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், நாமும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த 6 மாத காலம் கர்த்தர் நம்மை மிக பத்திரமாய் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். மிக பத்திரமாய் நம் தேவைகளை சந்தித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களையும் என்னையும் இயேசு ரொம்ப நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவர் நம்மை நேசிக்கிறது போல நாமும் அவரை நேசிக்க வேண்டும். இந்த எழுத்தின் பிரகாரமாய் வாய் வழியாய் சொல்லுவதல்ல நேசம், இந்த வேதத்தையும் ஜெபத்தையும் உங்கள் கையில எடுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்சா சொல்றேன், சவால் விட்டு சொல்லுகிறேன்.
வேதத்தையும் ஜெபத்தையும் செய்து பாருங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும், பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். வேதத்தை நான் என்னைக்கு தூர வைக்கிறேனோ ஆண்டவர் என்ன செய்யறாங்க, நம்ம பிள்ளைகளை தூக்கி தூர வச்சிடறாங்க. பிள்ளைகளை வளர்க்கும் போதே, பிள்ளைகள் வளரும் போதே வேதத்தின் வெளிச்சத்திலே வளருங்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாங்க, வசனத்தை சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளருங்கள், அவர்கள் அதை முதிர் வயதானாலும் விட மாட்டார்கள். சின்ன வயசுலயே வசனத்தை சொல்லி வளருங்க. நீங்க அநேகர் உலக ஞானத்தை கொடுத்து வளர்க்குறீங்க, நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்க்குறீங்க, நல்ல உலக அறிவை புகுத்தி வளர்க்கிறீர்கள். ஆனா வசனம் உள்ள போகுதா பிள்ளைகளுக்குள்ள? நமக்குள்ள வசனம் இருக்குதா? பிள்ளைகளுக்குள்ள வசனம் இருக்குதா? நமக்குள்ள வசனம் இருக்குதா? நீங்கள் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த வேதத்தை கையில் எடுங்க. இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம் சொல்லுவோம், எப்பா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுவோம். அவனும் உள்ள வந்து பார்ப்பான், அவனுக்கு ஆசீர்வாதமும் இருக்காது. ரகசியம் என்னன்னா, ஆசீர்வாதம் இதுக்குள்ள இருக்கு. இந்த வேதத்தை எவன் ஒருவன் கையில் எடுக்கிறானோ, இந்த வேதத்தை எவன் ஒருவன் தன் ஆத்மாவுக்கு உணவாய் கொள்ளுகிறானோ, அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு, அவனுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. அவர் எழுந்து நிற்போம், ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். அவர் எழுந்து நிற்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறு எதற்கும் நான் அடிமைப்படே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து, நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அப்பாவை பார்த்து, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எங்கள் உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ள
ஆண்டவரே உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்த உள்ளம் கவர்ந்தீர், இனி நான் அல்ல எல்லாம் நீரே. இனி நான் அல்ல எல்லாம் நீரே. இனி நான் அல்ல எல்லாம் நீரே. ரபாலா சதுரபா உலலபா ரபா பாலா